பார்க்கத்தானே போற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஃபைனலி டெஸ்ட் அப்டேட்ன்றது ட்ரீம் கிரிக்கெட்க்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெர்சிஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. எமோட்ஸ்க்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 புது எமோட்ஸ்ன்றது ஆட் ஆகிருக்கு, விச் இஸ் பெய்டு எமோட்ஸ் தான், ஃப்ரீயாக எதுவும் இல்லை. ஒன்று வந்து காலிங் அவுட் காலிங் போகிற மாதிரி ஒன்று, இன்னொரு எமௌண்ட் வந்து உங்களுக்கு செலிப்ரேஷன்ஸ் எமௌண்ட் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. பட் ரெண்டுத்துக்குமே நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் எமௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப். இதில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற எமௌண்ட்ஸ் தான். இதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம அப்படியே எமோஜிஸ்குள்ளே போனோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு எமோஜின்றது வந்திருக்கு, விச் இஸ் லைக் அதுவும் பெய்டாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி. ப்ளஸ் டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு 2 டெக்ஸ்ட்டுன்றது வந்திருக்கு. ஈவன் அதுவும் உங்களுக்கு பெய்டில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக இது மெயின்லி எல்லாமே ஃபோக்கஸ் ஆன் பெய்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது. இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக ஸ்டோரில் போயிட்டு என்ன அப்டேட் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அங்கே பார்த்துருந்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி உங்களுக்கு காலிங்ன்றது, ஸோ விச் இஸ் லைக் நீங்கள் 600 ஜெம்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது நீங்கள் 600 ஜெம்ஸ் ப்ளஸ் இது ஒரு 200 ஜெம்ஸில் நீங்கள் செலிப்ரேஷனை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து அவங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற எமோஜி கூட நியர்பை அரௌண்ட் 200 ஜெம்ஸ்ன்றது அவங்க கேட்டிருக்காங்க. ப்ளஸ் பாய் நூப் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு சவுண்ட்ஸுன்றது வரும், அது ஒரு 120 ஜெம். இதுவும் உங்களுக்கு கமான் மேன் உங்களுக்கு ஒரு 60 ஜெம்ஸில் கிடைக்குது. ஸோ பேசிக்காக அவங்க எதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக எதுவும் இது எல்லாமே கம்ப்ளீட்லி உங்களுக்கு பெய்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு பேக்ஸில் எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை, டைமண்ட்ஸ் இல்லை, கிட்ஸில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ணல. ஸோ பேசிக்காக வந்து அவங்க எமோஜிஸ் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பக் அண்ட் கிளிச்சஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் ஃபியூச்சர் என்னன்னீங்களா, உங்களுக்கு ஃபேஸ்புக் லாகின்ன்றது வந்திருக்கு, விச் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஃபியூச்சர். ஸோ அதில் நீங்கள் டேக் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஈவன் ஃபேஸ்புக்லேயும் லாகின் பண்ணதுனால உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இப்போது ஒரு கேம் பிளேன்றது டெஸ்ட் மேட்ச் ஆடி பார்க்கலாம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இந்தியா அண்ட் இங்கிலாந்து மேட்ச்ன்றது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வேணும்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் டீம்ஸுன்றது இருக்குது டிஃபால்ட்டாக. ஸோ நியூசிலாந்து, இந்தியா, ஸோ எல்லா கண்ட்ரிஸும் உங்களுக்கு மேஜராக கவர் ஆகிருக்கும். இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் பிக்சர்ஸும் செட் பண்ணிக்கலாம், க்ரீன் ட்ரை பிக்சர்ஸ் அந்த மாதிரின்ட்டு. 6 ஈஸின்றதை நான் ஒரு கேமை ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்ன்றது பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ டிஃபால்ட்டாக ஹர்ஷதீப் சிங் இருக்கார். ஸோ இன்டர்ஃபேஸ் டாஸ் அது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ ஹெட்ஸுன்றது சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம பவுலிங் எடுத்துக்கலாம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்மளுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதில் எந்த சேஞ்சும் இல்லை, பவுலிங் வாஸ் ஃபெமிலியர். ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ்லேயும் எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஓகே, டிஃபால்ட் பெருசாக கேம் பிளேயில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க, எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு பால் பும்ரா கிட்டேருந்து பவுன்ஸை ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்ட்டு க்ரீன் பிச்சில். ஓகே, ஓ நைஸ்ங்க, டிஃபென்சிவ் ஷாட்ஸ் திங்க் டெஸ்ட்டுன்றதுனால. ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் ஒன் மோர் பவுன்சர். உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம். பும்ரா கோஸ் ஃபார் அ செகண்ட் பால். இது எந்த மாதிரி, ஓ நைஸ், சூப்பர் விக்கெட்டுங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஸோ ரிவர்ஸ் ஸ்விங்ஸ் நான் க்ரீன் பிச் செட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக க்ரீன் பிச்சஸில் ஸ்விங்குன்றது நிறையா இருக்கும். ஓகே நைஸ்ங்க, ஆல் ஓவர் பெரிய கேம் பிளேயில் எதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. கிராஃபிக் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆல் ஓவர் கேம் நார்மல் வித் ஒயிட் ஜெர்சிஸ், டெஸ்ட் கிரிக்கெட் ஃபைனலி. ஸோ நம்ம கேட்ட மாதிரி அவங்க அப்டேட்ன்றதை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதாங்க அப்டேட் ட்ரீம் கிரிக்கெட் சைட்லேருந்து வந்திருக்கிறது. ஸோ இதுக்கு மேலே அவங்க எதனா அப்டேட்ஸ் இந்த மாதிரி எதனா கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் எஸ்கே அஃபிஷியல்ஸ் சேனலை. தேங்க்யூ.